ஏமா கிளம்பிட்டீங்க? ஒழுங்கு வீடியர் வரைக்கும் ஆனா சக்கால் நீங்க எழுந்து போயிட்டா ஒரு வீட்டுல நெருப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. உட்காருங்க. ஆட்டமே அபிமானம் சுந்தரி கல்யாணம். ஆமா ஆட்டம் நைட்டுக்கெல்லாம் பாக்குறது பெருசு இல்ல. பெருசு இல்ல. சுந்தரி கல்யாணம் ஆகிறத பார்க்கணும். கல்யாணம் ஆகிறத பார்க்கணும். அப்புறம் எல்லாம் மொய் போட்டு போகணும். அப்படி காசு இல்லைன்னா கூட அக்கம் பக்கம் கடை வாங்கி இப்படி வச்சு சொல்லு. அப்போ கல்யாணத்துக்கு போய் திடீர்னு மூவி போட முடியாக்கா. அதனால 1000 500 அரை பவுனா ஒரு பவுனா எடுத்து வச்சு கொடுத்து. ஏன்னா கம்மியாக தானே விற்கிது இப்போ. ஒரு பவுன் 25 ரூபாய் தான். ஒரு 25. சரிப்பா பாப்பா பாப்பாலாம் சரி. அப்படி நீ பார்த்தா பாப்பா மாதிரி இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. அதனால பாப்பான்னு கூப்பிடுற மச்சா. நான் ஒரு கன்னி பொண்ணு. அப்படி நான் ஒரு கன்னி பெண்ணு. தன்னந்தனியாக வந்துனுங்கிறேன். ஆமா நான் ஒருத்தி தான் இருக்கிறவன். சொத்து இல்ல சுகமும் கிடையாது. ஆமா நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். நீ என்ன பண்றே பண்ணு பார்க்கலாம். சத்தியமாவா? உண்மையிலேவா? அதெல்லாம் எங்களுக்கு சாமானம் எங்களுக்கு. என்னடி வைக்கிற அழகு எனக்கு கிஸ்குட்டா வாய் கொடுத்தா கூட வாய் கழுவிக்கலாம். ஏன்னா போலமான பையன் வகுத்து போட்டுறது யாரு? நீனு நல்லா கேட்டு போடுவாமா. ஒரு தரம் வகுத்து போடுப்பாரு. 50,000 ரூபாய் 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போடுறேன். ஒரே ஒரு கிஸ் கொடுக்குறேன். மோடி ஃபோன் பண்ணி கேட்டான். அப்பேற்பட்ட ஆளுக்கு வேணாம். இவனால எங்களுக்கு சமாச்சாரம் கேட்டா என்னடி பண்ணி வராட்டா அடுத்து அந்த ஊருக்கெல்லாம் மல்லாபரத்தெல்லாம் கறி போட்டு என்னடி அலையப்பரத்தெல்லாம் உங்களாம் கறி ஊருக்கு வரும். முன்னூறு கறி வரும். கம்மியா இல்லை. இவ்வளோ கறி பிடிச்சின்னு என்ன பண்ண 16 வயது வந்து மானே 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 என்னை பாடா படுத்தி தடி தேனே தேனே தேனு தேனு உன்னை நினைச்சு டெய்லி நான் உப்பா உரிக்கணும் போறேன். சொல்றேன் 3 கிலோ தான் வரான். கிளவி சாக்கிட்ட டைப்போசி பண்ணிடு வந்தவனே எல்லாரும் கூத்து காட்டிய பையன் என்ன அடி சொனப்புல் கோயில் நான் பேசி எடுத்து போயிருக்கேன். இன்னும் உயிர் வாழ்க்கையா கரண்ட் வரல. அதுக்குதான் கம்முனுக்குறான். அப்படி இருந்தாலும் ஆமா இதெல்லாம் பேசுறீங்க. என்னை பார்த்த உடனே உன்ன கோவமா பேசக்கூடாது இல்லையா? பாசமா பேசணும். கை வைக்காதம்மா.
ஒரு ஆள் மேல உனக்கு எல்லாரும் மேலே உழுந்தன்னு வச்சுக்க உனக்கு சூத்து 3 காசு காய்ங்க என்னடா பண்ண மச்சான் அப்படி கோவக்கார மச்சானு கிடையாது. நீ குறும்பு செய்ய மச்சானு கிடையாது. அது மட்டும் இல்ல, இவன் தண்ணி போட்டு வந்தாரும் இல்ல. ஒரே தர பண்ணிட்டாடா, ஆனா உரைக்க பண்ணிட்டான். நானே என்ன பண்றது, அப்பேற்பட்ட வியாசம் விட்டாங்க இன்னைக்கு. உன்னெல்லாம் கேட்காத கேள்வி கேட்டு உன்னை அடிக்காதெல்லாம் அடிச்சு நேரம் கேட்கறது மெய்யா கேவான் ஊருக்கே ஓடி போயிட்டுக்குவான். அப்படி எனக்கு வாயு குழக்கிறேன்னா என் வாயிலிருந்து வகை வகையா கலர் கலரா வரும். வாயிலிருந்து வராது, சூத்துல இருந்து வராது. என்னாடி சூத்துன்னு போயிருக்கா, என்னாடி இவன் ஆட ஓடி அவன் பத்திரம் கிடையாது அண்ணாக்க இருக்கேன். இவன் ஆமர் பிடிச்சிருக்கேன், நீ தான் ஆட்டம் போய் சுட்டவலாம் அவெல்லாம் கடை திருப்பி சொன்னா மணி போட்டேன். என் கோடி புள்ள அபிமான சுந்தரி கல்யாணம் ஆட்டம் தான் வேணும் அப்படின்னு அவங்களே வச்சாங்க. அந்த ஆட்டம் ஓட்டுங்கிற அக்கா சொல்லிக்கிறேன். சுந்தரி வாசக்காரர் வெளியே வந்தா 500 ரூபாய் பார்க்கறேன்னு சொன்னான். ஓடினா இந்த 50 ரூபாய் கொண்டு கொத்து அசாத உக்காந்துங்க கலந்து பேசுங்கிறாங்க. ஏமா 500 ரூபாய்க்கு வேக்காட்டு காலத்துல இந்த மாதிரி விவசாயம் தான் கூட அவங்க எந்த வேலையும் இல்ல, ஏரி வேலையும் இல்ல. 500 ரூபாய்க்கு நாங்க யாரும் ஓட்டுறது, யாரு கேட்கறது 500 ரூபாய்க்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இருக்கட்டும். ஆமா பேச ஓய் ஆமா கண்டிப்பா அவர் ஆளு சட்டி போடாத கவிடுத்து வந்து உக்காந்துக்கிறாங்க பொண்டவாய் மாதிரி ஜட்டி போட்டா போடாதுங்க. ஒதுக்க ஒரு தூரம் உக்காந்து பார்த்தா கூட தொந்தரவு இல்லைக்கா. அந்த பொண்ணு வேஷம் வந்தா அணு வேஷம் வந்தா இப்படியே இந்த பொம்பளை வேஷக்காரர் வந்து ஆடுறாங்களா அப்படின்றாங்களா, அப்படியே கம்ப சார்ந்து உக்காந்துக்கிறாங்க காலு வச்சு. அது ஒரு பக்கம் கீழே தூங்கின்னு ஒரு பக்கம் மேல தூங்கின்னு ஆட்டுக்காரர் என்ன போய் மூடுன்னு சொல்ல முடியும். எத்தனையோ பொம்மனை அடிக்கலாம் உக்காந்துக்கிறாங்க. என்னன்னு நினைக்குவாங்க பார்த்து இதே நம்மளுக்கு ஒரு காமெடி ஆடுனதுன்னு நம்மளும் பார்த்து எப்படி இவங்கள சிரிக்கிறாங்களா அதே மாதிரி அதே பார்த்து நம்ம ஆட்டுக்காரெல்லாம் சிரிச்சுன்னு உக்காந்துங்க. அது புத்த பார்த்தா படம் எடுத்து வாய் போடமாடா. அப்படி இருந்தாலும் நாடகம் என்றால் நகைச்சுவை தேவை வேணும். சிரிப்பதற்காக தான் காமெடி. ஆமா என்ன இந்த உட்காந்து ஆட்டம் பாக்குறாங்க, சில நேரத்துல போர் அடிக்கும், தூக்கம் வரும், தூங்காம ஆட்டம் பாக்கிறதுக்காக தான் இந்த காமெடி. கதையை கேட்டு சிரிப்பவர்கள் யாரான உண்டா? கதையை கேட்ட சிந்திப்பாங்க. சிரிக்கணும் சிந்திக்கணும், இது ரெண்டும் செய்யணும். சிரிக்கக்கூடிய நேரம் வந்தா சிரிச்சிடணும், அழக்கூடிய நேரம் வந்தா அழுந்துடணும். சாவுட்டான போய் சிரிக்க முடியாது, கல்யாணத்துக்கு போய் அழ முடியாது. அதனால டைமுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கணும், அழணும். கை மட்டும் வைக்கணும். 4 பேர் கை வச்சு பொம்மநாட்டி வாடி கண்டவே நான் காசில போய் குளிச்சுட்டு வரேன். இருந்தாலும் தெய்வம் கொண்ட திருச்சபை உண்டாக அடியால் தோற்றம். நான் யாரு, என்னட்ட சேர்ந்தவள், என்னுடைய பெயர் என்ன, நான் வந்த சமாச்சாரம்.
அப்படி சந்திரன் ஒளியை போல ஆமா தையால் முகம் துவங்கக்கூடிய வைகுந்தத்தை பீடமாகவும் ஆமா திருப்பதியை கோயிலாகவும் ஆண்டு வரக்கூடிய யாரு சாட்சாதி ஆண்டவீர் இல்லையா அந்த சாட்சாதி ஆண்டவருக்கும் லட்சுமி தேவிக்கு பிறந்த என்னுடைய பெயரும் சுந்தரி. இருந்தாலும் சுந்தரி வேடத்தை பாராட்டி நமக்காக 4 பேரு 4 3 இந்த சுந்தரி கல்யாணம் எடுத்து 4 சிறுவர்கள் இந்த சுந்தரி திருக்கல்யாணம் எடுத்து சொல்லக்கூடிய கல்யாணத்துக்கு போனா புண்ணியமானதை ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து அவர்களால் முடிந்தது இல்லையா சீர்வரிசை கொடுத்து இதை போல புடவை எடுத்து கொடுத்துங்கிறாங்க. இது அவங்க எடுத்து கொடுத்து புடவைதான். அது என்ன எண்ணு நேரம் எங்க போனாலும் எந்த புடவை எடுத்து கொடுத்தாலே அது ஜாயிட் வச்சுங்க பாருங்க. அதனால அவர்கள் எல்லாம் அள்ளி கிளைத்து 1000 கிளை ஓடி மூங்கல் போல் தரித்து குசியாமல் இருந்து பட்டிலும் தொட்டிலும் வடியாமல் பால்கடல் உண்டாகி நம்ம கோயில் இருக்கு பத்தியா மாரியம்மன் கோவில் இல்லாத ஊர் எங்க இருக்காது இல்ல. அதை போல அந்த மாரியம்மன் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அதை போல ஓங்கி ஓங்கி வளரும் சொல்லி ஆண்டவனை பாத்துக்கிறோம். நம்ம கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றி. அப்படி இருந்தாலும் அப்படி சாட்சாதி ஆண்டவருக்கும் லட்சுமி தேவிக்கு வந்து என்னுடைய பெயரும் சுந்தரி. அப்படி சுந்தரின்னு சொல்லிவிட்டு இன்று நாள் வரக்கூடிய பரிவந்தம் என்ன சமாச்சாரம் யார் அழைப்பு என்னவோ தெரியல. எங்க அம்மா சீக்கிரம் வரணும்னு சொல்லிக்கிறாங்க. எங்க அம்மா லேட்டா போனா யோசும். அதனால எங்க அம்மா இருந்தா சுந்தரி வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவளைக்குள்ள பண்ணி போட்டு பாரு பண்ண உங்க அம்மா தாங்க மாட்டேன் பண்ணினே தாங்கிறேன். என்ன ராஜா என்னடா எப்போ சொன்னா எங்கப்பா ஐயா என் மகளை கூட்டி வச்சியா நேரா போனா அவங்க பண்ணிக்கிட்டா என்ன சொன்னா சட்மா நல்லா ஓட்டணும் பாரு அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. நீங்க வந்தல மாட்டுக்குள்ள சீக்கிரம் வர சொல்லு. எங்க அம்மா சொல்லிட்டாங்களா அம்மா அம்மா ஆசையோடு பாசமா நாலு இளவு முகத்தை பார்த்தா ஜனமா பாக்காத்த பார்த்த மாதிரியே பண்றேன். எங்க அம்மா எல்லாம் எல்லாரும் அம்மா மாதிரி எனக்கு அம்மா கிடையாது. எங்க அம்மா வந்து சந்தைக்கு போவா வாரம் செவ்வாய்க்கிழமை கண்ணா தவறாக பெண்ணா சந்தைக்கு போவேன். 4 சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு 4 சீப்பு வாழைப்பழத்தேன் பழத்தை பூரா தின்னுக்குவா. ஓடு மட்டும் எனக்கு கொடுத்து வளர்ப்பேன். அந்த மாதிரி பாசமான நம்ம அம்மா தாயை சிறந்தது கோயிலும் கிடையாது, தந்தை சொல்மிக்கு மந்திரமும் கிடையாது. அப்பேற்பட்ட உன் மகள் சுந்தரியானவள் அடி கோடி வந்தம்மா. ஆசையா வந்து எவ்வளவு பாசம்
இப்படி ஒரு பிள்ளை பெற்ற பையா 6 வருஷம் இல்ல 50 வருஷம் தவந்தாலையும் இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வளர்க்கணும். அப்பதான் யாருப்பா கண்ணே ஓடி 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 இந்த கண்ணே என் பாதத்தை பணிஞ்சிருக்கிறேன். ஆமா எப்படி தெரியுமா வீட்டு பக்கமா உன்னை தோட்டப்பக்கத்துல அடிக்கிறேன். ஒரு நம்பி எங்க அம்மா அப்பயும் சொல்லுச்சு நீ போறத ரொம்ப அழகாக்கிற சரியா ஆம்பளைகளை ஒண்ணு பாக்குவாங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுச்சு. ஆனா அப்படியே பேசினாலே நான் கேட்டேன் அம்மா யாருக்கிட்டையும் பேசாத எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டேன். சொல்லுது எங்க அம்மா பாப்பா பாப்பா பேசு மனசு புடிச்சுங்களோட பேசு 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கி பேசு அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல முன்ன பின்ன உங்க அம்மாளுக்கு அந்த நாய்க்கு எதனா ரெக்கமெண்ட் உண்டா? அம்மா சொல்லுமா ஓடி 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 வந்து பாதத்தை பணிந்த அப்படின்னால என்று சுபசேமமாக இருக்கணும். அப்படியா இருந்தாலும் ஒரு சமாச்சாரம் இல்லரா தான் இல்ல சில்லரா வேலையா இல்லறம் என்று சொல்லக்கூடிய வீடு வீடு அந்த வீட்டுல அனைத்து வேலையும் நான் தான் செய்யணும். அப்படி சில்லறை வேலைகளை செய்திருந்தேன். இந்த சுந்தரியை மந்திரி பிரதாபரை விடுத்து வர வேண்டும் சொல்லி வரவேற்று என்ன ஆமா இந்த புத்தி உள்ள புள்ளதா பூவா தின்னுமா எங்க பிள்ளைக்கு அவ்வளவு அருவு என்னமா கூப்பிடுறாங்க பாவம் சொல்லுமா நல்ல காலம் வந்துருச்சு. நீ எப்படி எல்லாம் பாப்பா நல்ல காலம் வந்துருச்சு. அப்படி ஆச்சரியத்து மேல ஆச்சரியம். இந்த வைகுந்தத்துல பார்த்தா என்னைக்கு எனக்கு நல்ல காலம் தான். எனக்கு என்ன குறை? நெகல குறைவையா இல்ல நெட்டுல குறையா இல்ல சொத்துல குறைவா இல்ல சுகத்துல தான் குறைவையா எதுலும் குறை கிடையாது. இன்ற என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நல்ல காலம் வந்ததுன்னு சொல்லி ஆனந்தமா சொல்றியம்மா. அம்மா நல்ல காலம் வந்தது என்று சொல்ல வந்தாங்க. நல்ல காலம் வந்ததுன்னு சொல்கிறாயே. நல்ல காலம்னா என்னம்மா நல்ல காலம்? உனக்கு புரியலமா? எனக்கு தெரியல. உனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லாக்கா. அப்படி வளர்த்து சத்தியமா தெரியாது. நெருப்பு கையில் கொடுத்து கம்பு தெரியாது. அப்படி வளர்த்து அப்படியே தான் வச்சுருக்கோம். அம்மா சொல்ற வரைக்கும் கிளி போட்டோம். எந்த நான் சொல்லி வச்சுருக்கிறான் எந்த ஆம்பளை பசங்க ஒன்று சேராத ஆம்பளை வாசனையே உனக்கு ஆகாதமான்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான். அப்படி ஒப்பமா தச்சுங்க நான். அது மட்டும் இல்லைக்கா நான் சொல்லுமா வந்ததோடி
செல்வ காலம் வந்துருச்சு கண்ணே உனக்கு. செல்வ காலம் சீரும் சிவப்பம் வாழ போற காலம் வந்துருச்சு பாப்பா. நானம்மா செல்வ காலம் வந்ததென்று கொல்ல வந்த கண்ணையாளே செல்வ காலம் வந்தது செல்வியே உந்தனுக்குன்னு சொல்கிறாயே. செல்வ காலம்னா என்னம்மா? ஏமா இந்த சின்ன புள்ளி பிடிச்சின்னு செல்வ காலம் வந்துருச்சு, நல்ல காலம் வந்துருச்சுன்னா இருக்கா தெரியுமாம்மா? அதனால என்னன்னு கொஞ்சம் பாக்குறவங்களா இதுதான் சொல்லிட்டு போறாங்க. ஏமா சொல்றதுலயே ரவ கூட சூத்தி சொல்லுவே உலக வழக்கம் சாப்பாடு இப்படி சாப்பிடலாம், அதே சாப்பாடு தட்டில் நிறுத்தி இப்படி சாப்பிடக்கூடாது. இல்ல புத்தி உள்ள புள்ளிங்க நேரவே பிள்ளைகிட்ட சொல்லலாம், புத்தி உள்ள புள்ளிங்க பொழைச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி இப்படி ஜாட மாதிரியா சொன்னா பலானத்தான் மாப்பிள்ளை இங்க பாரு சக்காத்திய என்ன பாரு அங்கேயா பாக்குற அவளே மட்டும் அப்படி திருப்பி விட்டு என்னது அப்படி பார்க்கலான்னு கேட்கறேன். இப்ப உங்க அம்மா சொல்ற சமாச்சாரம் உனக்கு நடக்குதா இல்லையா? ஆனா உங்க அம்மா இன்னைக்கே சோனியை கூட்டின்னு போனாலும் போறதுக்கு பெருமை சொல்லி இருந்த ஊர்ல என்ன நேற்று என்ன பண்ணி பேசுற மாதிரி ஆட்டாட்டி நடந்து போயின்னுங்கிறான். எசைய யாரோ ஒருத்தன் பல பழம் வந்துக்கிறாச்சு ஆளு. அவனை பார்த்து கண்ணு அடிச்சுக்கிறான். அவன் புடிச்சு ஃபுல்லா கொத்துறான். ஐயோ ஐயோ கத்துறான். அப்புறம் நான் போய் கேட்பான் என்னம்மா நான் மட்டும் அப்படியே அவுட் பிடிச்சிருந்தோம்னா நான் அப்படியே அப்படி தேவடியால போனா பேசுறேன். எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு தெரியாதுமா. நான் சொல்ற மாதிரி உனக்கு பாப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கல்யாணமா? அம்மா கல்யாணம் கருப்போ அந்த கல்யாணம் கருப்போ அப்ப எனக்கு கல்யாணம் சொல்கிறாயம்மா. அந்த கல்யாணம் என்பது கருப்பாக்குமா சிவப்பாக்குமா இது என்ன மாதிரி குழுவாக்குமா எப்படிமாக்கும் சொல்லுவா? நல்லா கேட்டு கேவடியா புள்ளி இரு அப்படின்னா கேவடி பார்த்து போலாம். என் மாதிரி இப்படி சொன்னா எனக்கு புரியவே காண மாட்டேங்குது. யார் என்னடா என்னன்னு பாரு இது யார் மாதிரி சொல்லி பார்க்கலாம். பாப்பா தீர்மானண்டி கண்ணா தீர்மானண்டி உனக்கு கல்யாணம் சொன்னா புரியல உனக்கு திருமணம் செஞ்சு பார்க்கலான்னு கண்ணே நீண்ட நாட்களாக என் மனசுக்குள்ள ஆசை. உனக்கு திருமணம் பண்ண போறேன் பாப்பா. வெறுமானம்னு சொல்லுவான் கேள்விப்பட்டுங்க. என்ன ஒரு தைரியம் உனக்கு? நானு கல்யாணம்னா தெரியாதுன்றா, திருமணம்னா தெரியாது. எனக்கு என்னதான் தெரியும் சொல்லு. இல்ல நானும் நானும் மறந்துமா சொல்லி பார்த்தேன்.
அதுவும் புரிஞ்சுக்கல. இப்ப கல்யாணம் உலகத்துல யாருக்கும் தெரியாதா? எப்படி பிறந்து வந்த பையன் அம்மா நீயே சொல்லி அம்மா கண்ணெல்லாம் எனக்கு ஆரம்பம் பண்ண மாட்டாங்கண்ணா. கண்ணு ஆரம்பம் இந்த அம்மா சொல்லுது எனக்கு கண்ணு ஆழமா பண்ணுவாங்க. கண்ணு ஆழமாவா? ஆமா, கண்ணு கோழி வச்சுவாங்க. ஏமா இருந்தாலும் திருமணம் என்று சொல்கிறாய் அம்மா. பாரு திருமணம் என்று சொல்கிறாய் அம்மா. திருமணம் என்பது அது கசப்போ இருப்போ. திருமணம் என்பது அது கசப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா, இல்ல இனிப்பா இருக்குமா, இனிப்பா இருக்குமா, இல்ல தோப்பா இருக்குமா, கோப்பா இருக்குமா, எப்படி இருந்தாலும் சரிம்மா எனக்கு ஒரு 250 வாங்கி கொடுயம்மா. என்ன திருமணம் திருமணம் வந்து 250 வேணுமா? கேட்டுக்காங்க, நல்ல நியாயத்தை கேட்காங்க. நீங்களே புள்ளிகளை பெற்று வாங்குறீங்க. 250 கல்யாணம் வேணுமா உங்களுக்கு? காஞ்சி தீஞ்சு போதியா ஒண்ணு விட்டா வளாரி போடுவா. 250 வேணும். ஏய் இப்படி கத்துப்புள்ளியா வாடியாட முண்டை கத்துப்புள்ளியே உள்ள கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அக்கா எனக்கு கேட்காதையும் கம்முல கேட்காதும் கம்முனுக்கு ஆகிறது. நீ பண்ற பழிக்கு அம்மா சொல்லுது. ஏன்னா இது எப்பயுமே ஒரு பொட்டு புள்ள பார்த்தவங்க கல்யாணம் இப்படிதான் அப்படிதான் நம்ம வெத்த புள்ளு கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அதே மக அம்மா கிட்ட கேட்கறதுக்கு வெக்கப்படுவாங்க. ஒரு கிளாஸ்மெண்ட் நாலு பாப்பாளா எத்தனாவது படிக்கிறீங்க? நாங்க 2 பேரும் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் இல்ல ஒரு கிளாஸ் படிக்கிறாங்க. 8வது பாப்பாளுக்கு கல்யாணம் என்னன்றது அவங்க அம்மா சொல்லி புரிய வைக்க முடியல. ஆமா, கல்யாணம்ன்ற சமாச்சாரம் உனக்கு நீ ஏற்கனவே நம்ம ஊர்ல எல்லாம் நடந்தாலும் பாத்துக்க. கல்யாணம் நான் பண்ணி வச்சுனுங்களா? பொண்ணு கல்யாணத்து யாரா சொல்றதுடா. அதனால இந்த கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா சொன்ன அந்த பிள்ளைக்கு அர்த்தமே ஆகல. கல்யாணம் என்னன்றது இந்த பிள்ளைக்கு நீ கொஞ்சம் வெயிட்டா எடுத்து சொல்ற. கடாவணி கூட்டு சொல்லு. ஓடி உங்க அப்பன ஓடியா? நான் வந்தா களி ஊத்த மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஏன்னா சரி அண்ணா அண்ணா உபாரு மாமா இப்போ திருப்பன் மாமா அப்படி அப்பா மாட்டிக்கிறது. பாப்பா கல்யாணம்னா ஏன்னா கல்யாணம் உனக்கு தெரியுமாண்ணா? என்ன தெரியுமா? கல்யாணம்னா உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரு. எண்ணி பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரு வருவாங்க. ஒரு 5-6 பேர் வருவாங்க. வந்து உடனே உன்னை பாக்குவாங்க. மாப்பிள்ளை பிடிச்சிக்கிச்சான்னு உன்னையும் காரத்தோ பாக்குவாங்க. எண்ணி பார்த்துட்டு நீ கேக்குவாங்க. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிக்கிச்சா? நீ பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லணும். ஏன் பிடிக்கலன்னு சொன்னா ஏய் கல்யாணம் பண்றது தெரியாது. பிடிக்கலன்னு சொல்ல போயிடுவாங்க. அப்பதான் கல்யாணம் சக்சஸ் ஆகும். சரி அப்படி நான் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லணும். ஆமா நீ பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லணும். கரெக்டா நான் பிடிக்க மாட்டேன். பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுண்டி. கல்யாணம் பிடிச்சிக்கிச்சு மாப்பிள்ளை பிடிச்சிக்கிச்சு சும்மா ஒரு பேச்சுக்கு. நானே மாப்பிள்ளையா? நீ மாப்பிள்ளை மாதிரி ஒரு கணக்குல நான் மாப்பிள்ளை நான் பிடிச்சிக்கிச்சா? பிடிச்சிக்கிச்சு மாமா அப்படி கேக்குவான். இவனுக்கு பிடிக்கல இல்ல இவனு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். இல்ல பிடிக்குதுன்னு சொன்னாதான் அந்த கல்யாணமே நடக்கும்.
ஒரு கிளாஸ்ல படிச்சு கொடுங்க. அப்பயே தானே எப்போ பார்த்துட்டு போறா. அது வந்து இங்க சொல்றேன். அதனால இப்ப வந்து பார்த்துட்டு மாப்பிள்ளை பிடிச்சி கேசான்னு கேட்குவாங்க. கரெக்டா அவங்க எல்லாம் ஒப்புங்கம்மா பொண்ணு வீட்டுக்காரு 4-5 பேரு அவங்க வந்து இவங்களை பாக்குவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரு போயிட்டு மாப்பிள்ளை வீட பாக்குறது பொண்ணு வீட பாக்குறது மாத்தி மாத்தி பாக்குறது. கல்யாணம் அன்னைக்குன்னு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமா கல்யாணம்ன்றது ஒரு மூத்தத்துல வைக்குவாங்க. யார் மூத்தத்துல? முகூர்த்தத்துல வைக்க. முகூர்த்தத்துல வைக்கணும். அது நல்ல நாள் பார்த்து வைக்குவாங்க. கரெக்டா வச்சு உடனே நீ என்ன பண்ணு நல்லா சிங்காரிச்சின்னு பூவெல்லாம் வச்சு. ஆமா என்னத்த கரிசி? சாணி கரிசி மிளகா தூள் உனக்கு நிலங்க வைக்குவாங்க. எனக்கு நல்லா பச்சை மிளகா அரிசி காய்ந்த மிளகாலாம் அரிசி வேலைங்கன்னு பூசுவாங்க. கண்ணுல எரிமி கண்ணி எரியும். கண்ணெல்லாம் எரியாது அங்கெல்லாம் வைக்கிறது இல்ல. கண்ணி எரியுறது இல்ல மாப்பிளைக்கு. சரி அதனால கரெக்டா நிலங்களை வச்சுட்டு கரெக்டா ஒரு மண்டபத்திலயோ இல்ல வீட்டானே கூட்டிட்டு போவாங்க. கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. கல்யாணம் பந்தல்ல கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கரெக்டா உன்னையும் மாப்பிள்ளையும் ஒரு ரூம்ல விட்டுருவாங்க. ரெண்டு பேருமா? நான் போக மாட்டேன். ஏய் ஓடிட்டியா? கல்யாணம் பண்ண பின்னாடி போய்தான் ஆகணும். சரி போய் பானு உடனே கரெக்டா ராத்திரி 12 மணி ஆகும். நீ என்ன பண்ணணும் உங்க மாமனுக்கு எனக்கு ஒரு பேச்சுக்கு அந்த அப்படி சொல்லிட்டு போறேன். ஒரு பேச்சுக்கு பால் பழம் எல்லாம் கொண்டு போய் மாப்பிள்ளை கொடுக்கணும். உனக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுக்கணும். நீ தின்று போற. ஏன் நீ தான் சாப்பிடணுமா? நீ தின்றினா மாப்பிள்ளைன்னு வச்சுக்கவே. மாப்பிள்ளைக்கு எப்படி இரும்பு சத்து வரும்? அதனால மாப்பிள்ளை தான் இதெல்லாம் சாப்பிடணும். கரெக்டா ஒரு 12 மணி ஆச்சுன்னு வச்சுக்க. கரெக்டா கைஜோடு போதும் வரும். கைசோடு போது ரூம்ல வரும். நான் கோழி எடுத்து அடிச்சிருவனே. அது லவடாயும் சிக்கும். அது நேரா போய் புத்துல தூந்துக்கும். புத்துல தூந்து விளையாடி கரெக்டா ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆன உடனே அப்புறம் 3 மாசம் 4 மாசம் 5 6 மாசம் அப்படி ஆகி கரெக்டா 10 மாசம் ஆன உடனே கரெக்டா இப்படி போன நீனு. சரி அப்படி இப்படி போனோமா? ஆமா அப்படி இப்படியே போன நீனு போய் குனிவெல்ல முடியாது. சின்ன வயசுல குனிஞ்ச மாதிரி குமிவனே சொல்ல மாட்டேன். ஏய் குனிஞ்சா பாப்பா கீழே வந்துடும். அப்ப குனிக்கூடாது. கரெக்டா 10 மாசம் ஆச்சுன்னா வகுறு படா ஆடு வரிச்சிடும். எல்லாரும் எப்ப பண்ணுவாங்கன்னு கத்துக்கிறாங்க. அந்த வேலையால் எல்லாம் என்ன கல்யாணம் முள்ள புள்ள கேவடிய புள்ள கல்யாணம் பண்ணா வகிர் வெடிக்குமா? என்னடி கேசாரக்க வார்த்தை கல்யாணம் பண்ணி வகிர் வெடிக்கிறதுக்கு எனக்கு வகிர் வெடிக்குமானா வாங்கி வெடிக்குமா? கல்யாணம் பண்ண வேணாமா? ஏடி எங்க பண்ணிக்கிறவங்க போறலாம் வகிர் வெடிச்சா செத்து போயிட்டாங்களா? இருந்தாலும் அந்த புள்ளி ஐயா வராங்கடி. எனக்கு எங்க பையன் நாளாக மனசுல ஒரு ஆசை. எங்க அம்மா கிட்ட சும்மா தான் சொன்ன கல்யாணம் எனக்கு தெரியலன்னு. கல்யாணம் பண்ணா எனக்கு புரியனே தெரியும். அதனால நீண்ட நாளாக என் மனசுல ஒரு ஆசை. எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு திருமணம் செய்யறதுக்கு. எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆதி நாளிலே எங்க அம்மாவும் எங்க அத்தையும் பேசிங்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவோம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் ஒரு வேளை அவரே கூட எனக்கு திருமணம் செய்யலாம். அதனால மேடம் மாப்பிள்ளை புள்ளிய போய் அப்படி அடிச்சா
நல்லா இருக்குமா? அடியாத புள்ள படியாது அம்மா. அடிக்க கல்யாணம் திருமணம்னு சொல்கிறாயே எந்த நாட்டு அரசருக்கு என்னை தருவதாக ஒரு எண்ணம். இப்படி கேளு. மாப்பிள்ளை யாருமா? இப்படி கேளு. இது பிள்ளைக்கு அழகு. பொறுப்பான பிள்ளைக்கு இது கேளு. எந்த ஊர் மாப்பிள்ளை, எங்க இருக்கிறா, என்ன சமாசாரம் கேட்டு நான் விளக்கமா சொல்லுவேன். அது அப்படின்னு கல்யாணம் அதான் அடிக்கிறது அடிச்சா அம்மி நகரம் நகரம் 4 பொறுத்த பின்னாடி 4 கொடுத்த பின்னாடி மாப்பிள்ளை யாருன்னு கேட்கிற அளவுக்கு வந்து நிற்கிறான். வாடி சொல்ற யாருமா? யாரு மாப்பிள்ளைன்னு கேக்குறீங்க? பாப்பா நான் மட்டும் மாப்பிள்ளைய மட்டும் சொல்லிட்டா நீ சொக்கி சோழ கொலைக்கு சொக்கி சோழ கொலை பொம்மை அப்படி ஆயிருவேன். நான் மட்டும் சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டா மாப்பிள்ளை யாருமா? இந்த அவனை பொவனை என்று சொல்லக்கூடிய 56 நாட்டை ஆண்டு வரக்கூடியவரு. யாரு? மருகனா? அதான் உங்க மருகன் யாரு? துரியோதன. அவன் மகனுக்கு 8 அழகு படிச்சவன். 1 அழகு 2 அழகு கிடையாது. எங்க மருக 8 அழகு படித்த லக்ன குமாரனுக்கு உனக்கு நீ பண்றது கொடுக்கறதா நிச்சயம் பண்ணிட்டேன். நக்கன குமாரனுக்கு? ஏய் தேவடியா லக்ன குமாரன். நக்கன குமாரன் அல்ல 8 அழகு. எங்க அம்மா சொல்றா அவனே ஒரு சொல்லக்கூடிய 56 நாடு 56 நாட்டை ஆளக்கூடிய 56 நாட்டுக்கு தலைநகரம் டெல்லி ஆகி அஸ்னாவரம். அஸ்னாவரத்தை ஆளக்கூடிய வேந்தரு துரியோதனம். அவங்க பையன் மூத்த பிள்ளை 8 அழகு படிச்ச லக்ன குமாரன். அவனுக்கு இது கொடுக்குறேன் என்ன மாமா? சாதாரணமா கேக்குறேன். துரியோதனம் மட்டும் பையனுக்கு வெத்தலை பாக்கு எடுத்துட்டான்னு சொல்றாளே. அந்த துரியோதனம் அவன் எப்பேற்பட்டான் தெரியுமா? அவன் பொய்யா உருவெடுத்த துரிய யாருக்கு பொய்யா உருவெடுத்த துரிய இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய ஒரு வெறிய. இந்த மண்ணுக்காகவே மண்ணு ஆசை வச்சு பங்காளி சொத்து வாங்கி அடிக்கிறான். மருகு எப்பேற்பட்ட ஆளு. எங்க மருகு சாதாரண ஆளா? இந்த உலகம் எல்லாம் அவனதே. இந்த உலக மக்கள் எல்லாம் அவனே. என்ன சம்பந்தம்? எனக்கு அக்கா முன்னே வயசுக்கும் அவன் வயசுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு நோக்குது. அந்த துரியோதனம் சரியில்லாத ஆளுன்னு நாடு நகரம் எல்லாம் பேசுது. எங்க அத்தையும் எங்க மாமனையும் என்னென்ன வஞ்சனை எல்லாம் செஞ்சு நாட்டுல இருந்தவங்கள காட்டுக்கு ஓட்ட வச்சாங்க. காட்டுல இருக்கிறாங்க பாவம். வேணாமா அந்த வீட்டு சம்மதம் எனக்கு வேணாம். என்னாடி பழக்கம் மானமானது? அவன் எப்பேற்பட்டவன்? துரியோதனை எப்பேற்பட்டவன் தெரியுமா? சொல்றேன்.
நாட்டுக்கு அரசரே அரசரே அவன் எப்பேற்பட்ட ஆளு. ஆமா அவன் கையில தனரேக படிச்ச வண்டி. அதனால எதை தொட்டாலும் இப்படி குறையாது, வளர்ந்துனே போகும். அதனால அப்ப இப்படி தனரேக படிச்சவன் அப்பேற்பட்டவரோட மகனே தான் உனக்கு கொடுக்குது. சரி அம்மா சரி ஒரு கொஞ்ச நேரம் அந்த யோசனை பண்ணி சொல்றேன். வாசனை பண்றியா? இங்க பாரு, நல்லா பொழைக்கிற புள்ளியாந்தா நல்லா வாசனை பண்ணு. அப்ப திரும்பி எடுத்துருவோம். நானு எல்லாருமே நினைக்காத. திருமணம் என்பது வேண்டாம் என்று சொன்னா சாட்சாதி ஆண்டவரும் தாயாரை விளக்கக்கூடிய லட்சுமி அம்மையரும் அந்த துரியோதனுடைய மகனுக்கு லக்னகுமாரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இந்த திருமணத்தை வேண்டாம் என்று சொன்னாலும் விடுவதாக கிடையாது. அதனால இந்த திருமணம் வேண்டாம் என்று சொன்னாலும் விட மாட்டாங்க. அதனால எதுக்கு பை போடணும்? ஆதி நாளையிலே என் மாமா இருக்கிறாரு எனக்குன்னு. அப்படியே வாடாங்க அண்ணா. இருந்தாலும் எங்க மாமா இருக்கிறாரு. முன்ன மாமா பண்ணணும். நான் பிறக்காத்துக்கு முன்னே சொல்லிக்கிறாங்க. ஆமா பெண் அப்புறம் தான் எங்க அத்தைக்கு ஆண் குழந்தை பிறந்தா இருவரும் சம்மதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு பேசிக்கிறாங்க. அதனால எங்க மாமா இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கவலை. அதனால எனக்கு ஒரு சந்தேகம்டா. நீங்க ஒத்தன்றீங்க, ஒத்ததான் யாரு? எங்க அத்தை சுபத்ரை. எங்க மாமா பேரு சொல்ல மாட்டேன், நீ சொல்லுங்க. ஒத்த வீட்டுக்காரரு அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜனுக்கும் நடுப்பிறந்தோராகி ஆனலக அர்ஜுன மகாராஜன் சுபத்ரா என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணந்துக்கிறாரா? ஆமா, இருவருக்கும் பிறந்தவர். மேல இவளுக்கு ஆசை. அர்ஜுன மகாராஜனுக்கும் சுபத்ரை அம்மையிருக்கும் பிறந்த யார் அவரு? வீரபால அபிமன்னன். ஏன்னா கட்டிக்கிற பேரு கணவர் பேரு மனைவி வாயால சொல்லக்கூடாது. அவரு இவருன்னு சொல்லலாம். அதனால இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அதனால இப்ப அவருக்கு லிகிதம் எழுதணும் இல்லையா? அவனி மூலை சொல்லக்கூடிய 56 நாட்டை ஆளக்கூடிய டெல்லி ஆகிய அஷ்டாவரத்தை ஆளக்கூடிய துரியோதன மகனாக விளங்கக்கூடிய லக்னகுமாரனுக்கு என்னை மனம் முடிப்பதாக நிச்சயம் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணம் எனக்கு நீ என்னதான் எனக்கு மாப்பிள்ளை வேணாம்னாலும் ஒப்பங்கம்மா உன்னை விட போறத கிடையாது. அதனால நம்ம குறுக்கு வழி வைக்கிறோம். அதனால இப்ப அவருக்கு வைக்கணும் இல்லையா? நாளை வந்து என் கழுத்து தாலி கட்டணும்னா என் அத்தை பிள்ளை மட்டும்தான் எனக்கு கட்டணா மட்டும்தான் தாலி. எனக்கு தாலி கயிறு. மாற்றவர் யார் வந்து என் கழுத்திலே மாங்கல்யத்தை தரித்தாலும் அது அனைத்து எனக்கு தூக்கு கயிறு. அவர் வந்து திருமணம் செஞ்சாதான் நான் உயிரோடு இருப்பேன். மாமா நாளை தினம் வந்து உன்னை மாலையிட விட்டால் தூக்கு போட்டுக்கணும். அதனால அப்படி நீ நாளைக்கு மாமா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸ்கூல்ல அந்த புளிய மரங்க அது கூட போட்டு சரி மாமாவுக்கு முதல்ல அதனால லிகிதம் எழுதி விட்டோம். இந்த லிகிதத்தை எங்க கொடுக்க வேண்டும்? யாருக்கிட்ட கொடுத்தாலும் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவருக்கு மீறி யாரும் நடப்பது கிடையாது. இருந்தாலும் இந்த லிகிதத்தை வாயு தேவனை சொல்லக்கூடிய இந்த காத்துக்கிட்ட இந்த லிகிதத்தை கொடுக்கணும். இந்த காத்தாகப்பட்டது இந்த லிகிதத்தை எடுத்துட்டு போய் எங்க மாமா எங்க இருக்கிறாரா கண்டிப்பா அந்த இடத்துல விட்டுரும். இந்த லிகிதத்தை கண்டு எங்க மாமா வருவாரு. அதனால லிகிதத்தை எழுதி வாயு தேவ கையில கொடுத்துரு. அப்படி அனுப்பிட்டால் இப்பெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இல்ல வாயு தேவங்கிட்ட கொடுத்துரு. அவர் எடுத்து போட்டுருவாரு. சரி.